இப்ப நியாயப்பிரமாணம் என்னை மீட்க முடியும் என்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தின் முறைமைகளும் நியாயப்பிரமாணத்தின் சட்டங்களும் ஒரு மனிதனை விடுதலையாக்கி விடும் என்று சொன்னால், தேவன் மனுவாக இந்த உலகத்திலே வந்து கல்வாரி சிலுவையிலே தன்னை பலியாக கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? பாவ உணர்வுகள், பாவ சிந்தனைகள், பாவ யோசனைகள், இப்படி பல காரியங்களுக்கு நம்மை அடிமைப்படுத்தி கொள்ளுகிறோம். கிறிஸ்து தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? நீங்களும் நானும் இந்த அடிமையின் நுகத்தடியை உடைக்கப்பட்டவர்களாக விடுதலையின் வாழ்வை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். நம்மால் செய்ய முடியாததை கிறிஸ்து நமக்காக செய்து நிறைவேற்றி முடித்து இந்த ஆசீர்வாத வாழ்வை உங்களுக்கும் எனக்கும், இந்த விடுதலையின் வாழ்வை உங்களுக்கும் எனக்கும் அவர் பரிசளித்தார். ரெண்டு காரியங்கள். ஒன்று, சிலர் நமக்கு கொடுக்கிற தகவல்களின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்க முயற்சிக்கும் பொழுது சில சிக்கல்களை நாம மாட்டிக்கொள்ளுகிறோம், சிக்கிக்கொள்ளுகிறோம். இது நம்மை குழப்பத்திலும் பிரச்சனைகளும் குழப்பமான பாதைகளில் கொண்டு போய் விடுகிறது. ரெண்டாவது, நாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசித்து எதையாவது செய்ய வேண்டியது, பயங்கர புத்திசாலித்தனமாக யோசித்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பள்ளத்தில் விட்டுது இல்லை முட்டு சோத்தில் போய் முட்டிக்கிட்டு அப்படியே திருட்டு மொழி முழிச்சுன்னு போய் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்க வேண்டியது. வாழ்க்கையில் நிறைய இடங்களில் இப்படிப்பட்ட தோல்விகளையும் குழப்பங்களையும் நாம் சந்தித்திருக்கிறோம். ஆனால் என் நித்திய வாழ்வுக்கான என்னுடைய திசை பயணத்தில் என்னால் இந்த தவறுகளை செய்யக்கூடாது, நான் செய்ய முடியாது. I cannot make mistake when it comes to eternity is concerned. நித்தியத்தை சார்ந்த காரியத்திலே இப்படிப்பட்ட தவறுகளிலே நான் சிக்கிக் கொள்வேனானால் அது மிகப்பெரிய பாதிப்பாக, பிரச்சனையாக எனக்கு வந்துடும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை குறித்து தான் இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல இயேசுவே, உம்முடைய திருவார்த்தையினால எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய வார்த்தையை செம்மையாய் எங்களுக்கு பங்கிட்டு தாங்க ராஜா. கிறிஸ்து இயேசுவிலே எங்களுக்கு கிடைக்கிற இந்த விடுதலையின் வாழ்வை அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே ஜீவனுள்ள வார்த்தையை நோக்கி காத்திருக்கிறவர்களாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கலாத்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். முதல் 9 வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, இந்த கலாத்திய நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது? கலாத்தியா என்கிற ஒரு தேசத்தில் இருக்கக்கூடிய சபைகளுக்கு எழுதப்பட்டது. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க, இக்கோனியம், அந்தியோக்கியா, அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சில சபைகளுக்கு, லிஸ்டீரியா போன்ற சபைகளுக்கு பவுலடியார் எழுதுகிறார். ஒரு சபைக்கு இல்லை, அங்கே இருக்கக்கூடிய பல சபைகளுக்கு பவுலடியார் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பவுலடியார் சபைகளை மிக அதிகமாக நேசித்தவராக இருந்தார். He loved the church of God. தேவனுடைய சபையை, மணவாட்டி திருச்சபையை மிக அதிகமாக நேசித்தவராக இருந்தார். சபை நாட்டும் பணியில் ரொம்ப மும்முரமாக இருந்தார். சரிங்களா? அப்போ அவர் அந்த சபைகளை நேசித்ததினால அவர்கிட்ட அடிக்கடி பார்க்கிற ஒரு காரியம், நான் திரும்ப வந்து உங்களை சந்திக்கணும், உங்களோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்க வேண்டும், உங்கள் விசுவாசத்தை கண்டு நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும், உங்களை இன்னும் தேர்ச்சி உடையவர்களாக நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வம் அவருக்கு ஜாஸ்தி. சபையை கட்டுவதில், சபையை எழுப்புவதில் மாத்திரமல்ல, இந்த சென்ஸ் சபை நாட்டுவதில் மாத்திரமல்ல, சபையை கட்டி கிறிஸ்துவுக்குள்ளாக எழுப்புகிறதுல அவர் ரொம்ப மும்முரமாக செயல்படுகிறார். அதில் இந்த குறிப்பான நிருபத்தில் அவர் சொல்லும் பொழுது, கிறிஸ்து உங்களை உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் அப்படிங்கிறார். கர்ப்ப வேதனை, அந்த அளவுக்கு அவர் சபைகளை நேச. எப்படியாகிலும் சபைகள் கிறிஸ்து இயேசுவிலே தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஆசையும், அந்த வேட்கைன்னு சொல்லலாம் தமிழில், அது ரொம்ப அருமையான வார்த்தை, வேட்கை. அந்த வேட்கை பவுலடியாருக்கு மிக அதிகமாகவே இருந்தது. அதனால தான் அவர் உங்களை சந்திக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவார். சந்திக்கிற
முடியாத சூழ்நிலைகள்ல கடிதங்கள் மூலமா அவர் தன்னுடைய காரியத்தை அல்லது தன்னுடைய போதனைகளை அவர்களுக்கு தெரியப்படுத்துவார். அது மாத்திரம் இல்லை, மூன்றாவதாக ஒரு காரியத்தை செய்வார். தன்னுடைய சீஷர்களை வளர்த்து வைத்திருந்தார். தீமோத்தி, எப்பாப்ரதாஸ் மாதிரி, டைட்டஸ் மாதிரி நிறைய பேரை அவர் உருவாக்கி தேவனுக்குள்ளாக தன்னுடைய பிள்ளைகளை உருவாக்கி இருந்தார். இந்த பிள்ளைகளை அனுப்புவார். எப்பா நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புவார். இப்போ தீமோத்தி தெசலோனிக்கா சபைக்கு எழுதும் போது சொல்றாரு, நான் பயந்துட்டு இருந்தேன், ஆனா அவங்க வந்து அந்த செய்தியை கொடுத்த பொழுது நீங்க உறுதியா இருக்கிறீங்க, நீங்க அசையாம இருக்கிறீங்க, கிறிஸ்துவில பெருகி கொண்டிருக்கிறீங்கன்னு கேள்விப்படுவேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பூரிப்பு இல்லை அவருக்குள்ள, அந்த மகிழ்ச்சியை பார்க்க முடியுது. விளங்குதுங்களா? ஸோ ஒரு சபையை குறித்ததான தாகம் பவுலடியாருக்கு மிக அதிகமாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இந்த பவுலடியார் பொதுவாக அந்த மாதிரி கடிதங்கள் எழுதும் போது, குறிப்பாக நீங்கள் 1 கொரிந்தியர் வாசிச்சிங்கன்னா கூட அங்கே அவர் ஆரம்பிக்கிற விதம் பார்த்தீங்கன்னா, அவர் அன்பா அவங்களை வாழ்த்தி கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்தவான்கள், நீங்கள் 1 கொரிந்தியர் வாசிச்சு பாருங்க, 1ஆம் அதிகாரம், பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறேன், அதுக்கப்புறம் கழுவி ஊற்றுவார். அவனுங்க பண்ற தப்பெல்லாம் அடிச்சு காலி பண்ணியிருப்பாரு. ஆனா அவங்களை எப்படி கூப்பிடுறாரு? பரிசுத்தவான்கள். அழகா இருக்கும் அவருடைய சல்யூட்டேஷன். இல்லை, ஆங்கிலத்தில் சல்யூட்டேஷன் சொல்ல ஒரு முன்னுரை, ஒரு கடிதத்தினுடைய துவக்கம் ரொம்ப அழகா அவர்களை வாழ்த்தி நெருங்கி அவர்களை பக்கத்தில் அனைத்து என்னுடையவர்கள் என்ற அந்த உறவை சொன்ன பிறகுதான் அங்க எழுதுவார். சரியா? ஆனா இங்க கலாத்தியர்ல அவர் எப்படி எழுதுறாருன்னு பார்க்கலாமா? கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷராலும் அல்ல, மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நான் என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலேத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது, ஒரு கடிதத்தை எழுத ஆரம்பிக்கும் போது, ஹலோ, ஐ எம் வெல், ஹவ் ஆர் யூ, சிலர் எழுதுறான். ஒருத்தன் லெட்டர் எழுதியிருந்தான், ஐ எம் இன் த வெல், ஹோப் யூ ஆர் ஆல்சோ இன் த சேம் வெல் அப்படின்னு. ஐ எம் இன் த வெல், ஹோப் யூ ஆர் ஆல்சோ இன் த சேம் வெல் அப்படின்னு எழுத வேண்டியது. நான் கிணத்துல இருக்கிறேன், நீயும் அதே கிணத்துல தான் இருக்கிறேன் நம்புறேன். ஏன்பா இப்படியாப்பா எழுதுவீங்க நீங்க? அப்படிலாம் எழுதுற இவர் கலாத்திய சபைக்கு எழுதுகிறாரு. எடுத்த உடனே தன்னுடைய அப்போஸ்தல அழைப்பை உறுதி செய்கிறார். இதுல என்ன பார்க்கிறோம்னா, அவர் துரித கதியாக எழுதுகிறார். There's something that is very compelling. He felt the urgency to write this letter. There's something that is driving him crazy. ஏதோ ஒரு காரியம் அவரை அழுத்துது, அவர் நெருக்கப்படுகிறார். ஆகையினால மிக அவசர கதியாக என்ன செய்கிறார்? ஒரு கடிதத்தை எழுதுகிறார். ஐ லவ் யூ டியர் சில்ட்ரன் ஆஃப் காட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அழைக்கப்பட்டவர்களும் விசுவாசித்ததை தேறினவர்களும் அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களும் கனி கொடுக்கிறவர்களும் ஆகிய சபைகள். அதெல்லாம் பேசுறாய். நான் யார் தெரியுமா? கிறிஸ்து இயேசுவினாலும் பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவன். தன்னுடைய அழைப்பை முதலாவது உறுதி செய்கிறார். சொல்லிட்டு அவர், நான் மாத்திரம் இல்லை, என்னோடு கூட இருக்கிற என்னுடைய சகோதரர்களும் கலாத்தியாவில் இருக்கிற உங்களுக்கு நாங்கள் எழுதுகிறோம், சபைகளுக்கு எழுதுகிறோம். ஏன்னா இந்த மக்கள் வந்து அங்க நடக்கிற சில பிரச்சனைகளை கலந்து பேசுகிறாங்க, அவங்களுக்கு சொல்றாங்க. சொன்னதை கேட்ட உடனே இவர் ரொம்ப அவசர கதியாக இந்த காரியத்தை எழுதுகிறார். அப்படி என்ன காரியம் அவருக்கு அவசரத்தை உண்டு பண்ணினது? ஏன் பவுலடியார் இவ்வளவு தீவிரமாக இந்த கடிதத்தை எழுத வேண்டும்? 6ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன், நான் அசிங்கப்படுகிறேன். ஆச்சரியப்படுகிறேன் அவர் எழுதியிருக்கிறார். அவருக்கு அங்க வலி என்ன சொல்றாரு? உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய். What do you understand from that is this is a baby church. ஒரு இளம் சபை. அங்கே சபைகள் கட்டப்பட ஆரம்பித்த காலகட்டம், சபைகள் வளர்ந்து வருகிற காலகட்டத்தில் சிலர் புல்லுருவிகள் உள்ள பூந்து
தவறான போதனைகளினாலே தவறான காரியங்களை அங்கே போதித்து இந்த விடுதலையின் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்த தேவ பிள்ளைகளை புரட்டி வேறு விதமாய் வழி நடத்துகிறார்கள். இந்த சபையார் இவர்கள் கேட்ட தகவலின் அடிப்படையில், இவர்களுக்கு புதிதாய் சொல்லப்பட்ட சில காரியங்களின் அடிப்படையில் அல்லது நிர்பந்தத்தின் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையை சுவிசேஷத்திலிருந்து திருப்பி விட்டார்கள். They've turned away from the gospel. And it hurts. It hurts Paul very deeply. உங்களை அழைத்தவரை விட்டு நீ என்ன செய்திருக்கிறீங்க? சீக்கிரமா, இவ்வளவு சீக்கிரமா வழி விலகி போயிருக்கிறீங்களே. Why? You understand? They were drifting away from their faith. தங்கள் விசுவாசத்திலிருந்து அவர்கள் அனுபவித்து வந்த மெய் விடுதலையின் வாழ்விலிருந்து வழி விலகி அவர்கள் போகிறதை பவுலடியார் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஐயோ, என் ஜனம் அழிந்து போகிறதே, என் ஜனம் மாறுபாடான போதனைகளுக்கு அடிமைகளாகி தங்கள் விடுதலையை இழந்து போகிறார்களே, ஐயோ என் ஜனம் தவித்துக் கொண்டிருக்குதே என்கிற அந்த பதட்டத்திலே இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார், இந்த கடிதத்தை எழுதுகிறார். இன்னைக்கு நம்மை பார்க்க ஆண்டவர் என்ன சொல்ல முடியும்? எபேசு சபையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லும் போது சொல்லுகிறார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. Hey, I know how jealous you were for me. நீ ஆதியிலே எவ்வளவு வைராக்கியமாய் எனக்காக இருந்தாய் என்பது எனக்கு தெரியும். நீ என்னை எவ்வளவு நேசித்தாய் என்பது எனக்கு தெரியும். நீ என் மேல எவ்வளவு அக்கறை கொண்டு, என்னை எவ்வளவு பற்றி கொண்டிருந்தாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு நீ அந்த ஆதி அன்பை விட்டு என்ன செய்திருக்கிற? விலகி போயிருக்கிறாய். இங்கே நம்ம 6ஆம் வசனத்தில் வாசிக்கும், கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு அப்படின்னு வச்சு எழுதி இருக்குது. இந்த விட்டு என்ற தமிழ் வார்த்தை ரொம்ப சாதாரணமா நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு, நான் என் பிள்ளையோட கையை பிடிச்சிருக்கிறேன், இல்லை என் பிள்ளை என் கையை பிடிச்சிருக்கிறான்னா என் பிள்ளை என் கையை விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இதை புரிந்து கொள்கிறோம். ஆனால் ஆக்சுவலி அது இல்லை இதோட அர்த்தம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சும்மா விட்டுட்டு போலங்க, அப்படி கை என்ன சொல்லுதுங்க, தற்காலிகமாக கையை விடல. அவங்க அதை பத்தி பேசல. ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை, you have deserted the gospel, you have deserted the calling of the Lord Jesus. கிறிஸ்து இயேசுவிலே உனக்கு இருந்த இந்த அழைப்பை நீ கைவிட்டு விட்டாய். தேவனை கைவிட்டு நீ துளைந்து போயிருக்கிறாய். இங்க வித்தியாசம் என்ன? சில நேரம் நான் யாரையாவது கைவிட்டேன் அந்த உலக வழியில. இப்ப தம்பி அழகா சொன்னாங்க, நிறைய பேர் தற்கொலை செய்து கொண்டாங்க. ஆனால் அவங்க கல்யாணம் ஆனவங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இன்னைக்கு தன் மனைவியையும் தன் பிள்ளையையும் கைவிட்டு மரித்து போய்விட்டார்கள். இன்னும் சிலர் ஓடி போயிடுறாங்க. அப்படி கைவிடப்பட்டவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இங்கே கிறிஸ்துவை இவர்கள் கைவிட்டதினாலே கிறிஸ்து காணாம போல இவர்கள் அழிந்து போயிருக்கிறார்கள், இவர்கள் தொலைந்து போய் கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் வாழ்க்கை நிர்மூலமாகி கொண்டிருக்கிறது, இவர்கள் அடிமைத்தன சங்கிலிக்கு தங்கள் கழுத்தை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேதனையை தாங்க முடியாம பவுலடியார் அவர்களுக்கு எழுதுகிறார், இந்த சத்தியத்தை எழுதுகிறார். எந்த சுவிசேஷத்தை நீ விட்டுட்டு போனேன்னு சொல்லி அவருக்கும் வருது தெரியுமா? 4ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று, அவர் கர்த்தராகிய தேவன் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று, பொல்லாத பிரபஞ்சம். நல்லா கவனிங்க ப்ளீஸ், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். The world is beautiful, the world is awesome, the world is great, the world gives me pleasure, the world gives me joy, the world gives me success, the world gives me everything that I want. No, the world is constantly deceiving you and me. இந்த பொல்லாத பிரபஞ்சம், ஏன் இது பொல்லாத பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகிறது? இந்த உலகத்தை படைத்தவர் அவர் தானே, அப்படியே இது பொல்லாத பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகிறது. So the problem is not in the creation, the problem is in the corruption.
இங்க பிரச்சனை படைத்தவர் இடத்துல இல்ல. படைத்தவர் அவர் படைத்த அனைத்தையும் நல்லது என்று கண்டார். It was beautiful, it was wonderful until sin came in. பாவம் உட்புகுந்த நாள் வரை அது அருமையாக இருந்தது, நன்மையாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. அதை தேவன் பார்த்து சொன்னாரு இது நல்லதுன்னு. சரிங்களா? ஆனா பிசாசு உட்புகுந்து ஒரு கேள்வியை கேட்டு அவர்களை குழப்பினதினாலே அவர்கள் குழப்பம். இங்க கலாத்திய சபைக்கு என்ன குழப்பம் ஏற்பட்டது? The Judaizers என்று சொல்லப்படுகிறவர்கள், யூத மதத்தை சார்ந்த கிறிஸ்தவர்கள், யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவத்தை தழுவி கொண்டவர்கள், தங்களுடைய அதிகாரத்தை நிரூபிப்பதற்காக, தங்களை பெரியவர்கள் என்று காண்பித்துக் கொள்வதற்காக அங்க ஒரு போதனையை திணிக்கிறாங்க. என்ன போதனை? கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறோம், அவர் சிலுவையில் நமக்காக மரித்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்தார், அதனாலே நமக்கு பாவம் மன்னிப்பும் நித்திய வாழ்வின் நிச்சயமும் அவர் உயிர்த்தெழுதலினாலே நமக்கு மீட்பும் உண்டு என்பது கரெக்ட் தான். ஆனா அது மட்டும் பத்தாது, அதோட கூட நீங்க நியாயப்பிரமாண முறைமைகளை கடைபிடிக்க வேண்டும். உதாரணத்திற்கு நீங்கள் சில நாட்களை பின்பற்ற வேண்டும், நீங்கள் விருத்த சேதனம் ஒழுங்க செய்ய வேண்டும். இப்படி சில அடிப்படை காரியங்களை செய்யும்படியாக அவர்கள் என்ன செய்கிறாங்க? நிர்பந்திக்கிறாங்க. இல்லை, இன்னைக்கும் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, நல்ல நேரம் பார்த்து தான் எல்லாத்தையும் செய்வாங்க. பார்த்துக்கிறீங்களா? இல்லை, ஒரு கர்த்தர் என்னை இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை செய்திருக்கிறார். நான் திரும்ப திரும்ப என்ன பண்ணுவேன்? இப்போ நம்ம பேசுறது வேடிக்கையாக இருக்கிறது, ஆனால் அன்றைக்கு கலாத்திய சபைக்கு அந்த கிரேக்கர்களும் மற்றவர்களும் திணிக்கப்படுகிறார்கள். நீ விருத்த சேதனம் பண்ணியே ஆகணும், நீ நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தே ஆக வேண்டும். இதெல்லாம் சொல்லி அவர்களை திணித்து அவர்களை புரட்டுகிற ஒரு காரியம். இது பவுலடியாருக்கு வேதனையை கொடுக்கிறது. இப்ப நியாயப்பிரமாணம் என்னை மீட்க முடியும் என்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தின் முறைமைகளும் நியாயப்பிரமாணத்தின் சட்டங்களும் ஒரு மனிதனை விடுதலையாக்கி விடும் என்று சொன்னால், தேவன் மனுவாக இந்த உலகத்திலே வந்து கல்வாரி சிலுவையிலே தன்னை பலியாக கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? எதுக்கு கொடுக்கணும்? என்னால முடியாது என்கிற நிலையில மனுக்குலம் தன்னை தன்னுடைய நற்கிரியைகளினாலே மீட்டுக் கொள்ள முடியாமல் தவித்ததினாலே தேவன் தன்னை பலியாக கொடுத்து அவர் பூரண பரிசுத்த பலியாக, தேவனை பிரியப்படுத்துகிற பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து பிதாவின் வலது பாரிசத்தில் வீட்டு நமக்கு பாவ மன்னிப்பையும் மீட்பையும் கொண்டு வந்தார். Jesus plus it is called the Galatian error. இயேசுவும் கூட, இயேசு ரொம்ப நல்லவர் தான், ஆனா எங்க பாஸ்டர் தான் நல்லவர். யாருங்க? பைபிள் சூப்பருங்க, செம்மங்க, ஆனா எங்க பாஸ்டர் பேசுற மாதிரி இருக்காது. என்னதான் நான் வாழ்க்கையில எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமும் இயேசுவும் வேலையும், இயேசுவும் பாய் ஃப்ரெண்டும், இயேசுவும் உலக மேன்மையும், இயேசுவும் என்று பல அடிமைத்தனத்திற்குள்ளாக நம்மை நாம என்ன செய்கிறோம்? பாவ உணர்வுகள், பாவ சிந்தனைகள், பாவ யோசனைகள், இப்படி பல காரியங்களுக்கு நம்மை அடிமைப்படுத்தி கொள்ளுகிறோம். மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் 613 நியாயப்பிரமாணங்கள் இருந்தது. இதில் ஒரு நியாயப்பிரமாணத்தை மீறினாயனால் எல்லா நியாயப்பிரமாணத்தையும் மீறினதற்கு அது ஏதுவாக இருக்கும். யாராலையும் அத்தனையையும் கடைபிடிக்க முடியவில்லை. கிறிஸ்து இயேசு நியாயப்பிரமாணத்தின் நிறைவாக இந்த உலகத்திலே வந்து அதை நிறைவாக்கி கடைசி வரைக்கும் பொய் சாட்சி சொல்லிதான் அவரை சிலுவையில் அறைந்தார்களே தவிர நியாயப்பிரமாணத்தின்படி அவரை குற்றம் தீர்க்க முடியவில்லை. ரோம அரசின் சட்டத்தின்படி அவர் மேல குற்றத்தை பார்க்க முடியல. மனுக்குலம் சொன்ன மனுக்குலத்தினுடைய நியதின்னு ஒன்று இருக்கு, ஒரு சமூக நியதி, அதன் அடிப்படையிலேயும் அவர் மேல எந்த ஒரு குற்றத்தையும் பார்க்க முடியல. பொறாமையின் நிமித்தமாக
பூரண புருஷராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே அறைய அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். நான் இப்படி சொல்றேன், கிறிஸ்து தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? நீங்களும் நானும் இந்த அடிமையின் நுகத்தடியை உடைக்கப்பட்டவர்களாக விடுதலையின் வாழ்வை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதுதான் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். What we couldn't achieve by ourselves, Christ did it on our behalf. நம்மால் செய்ய முடியாததை கிறிஸ்து நமக்காக செய்து நிறைவேற்றி முடித்து இந்த ஆசீர்வாத வாழ்வை உங்களுக்கும் எனக்கும், இந்த விடுதலையின் வாழ்வை உங்களுக்கும் எனக்கும் அவர் பரிசளித்தார். இதை பெற்றுக்கொண்ட பிறகு, இந்த விடுதலையின் வாழ்வை பெற்றுக்கொண்ட பிறகு சில காரியங்களின் மூலமாக, சில செய்திகளின் மூலமாக, அல்லது சிலர் நடத்துதலின் அடிப்படையிலே, சிலருடைய ஆலோசனையின் அடிப்படையிலே நாம் மனம் பிதறி மனம் மாறி திரும்பவும் அடிமைத்தன நுகத்துக்குள்ளாக என்ன செய்கிறோம்? ஒரு அடிமை வாழ்வுக்குள்ளாக திரும்புகிறோம். இது பவுலடியாருக்கு வேதனையை கொடுக்குது. உங்களை இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து, ஏன் இது பொல்லாத பிரபஞ்சம்? ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசாசானவன் பாவத்தை உட்புகுத்தி பாவத்தின் நிமித்தமாக இதை கெடுத்து வைத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தன்னுடைய சீடர்களுக்கு தன்னுடைய மரணத்தை குறித்து முன் அறிவித்த காலத்தில் அவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுகிறது இல்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். பாருங்க, இவர்தான் உலகத்தை படைத்தார். பாவம் உட்புகுந்து ஆட்கொண்டிருப்பதினால இந்த உலகம் பிசாசின் அடிமைத்தனத்திலே சிக்கி கொண்டிருக்கிறது. அந்த அடிமை வியாபாரி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இந்த உலகத்தின் அதிபதியாகிய அடிமை அதிபதி, அல்லது இப்படி சொல்றேன், அவனுக்கு நிறைய பேர் இருக்கு. பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். இதெல்லாம் வச்சிருந்தேன்னா அவன் வாழ்க்கை அப்படியே கமகமன்னு இருக்கணும். உன் லைஃப் நல்லா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? நான் சும்மா ஏசுன்னு ப்ரூஃப் இருக்குதா? ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்குதா? ஒன்றுமே இல்லை. இங்கே பைபிளை பிடிச்சின்னு தொங்கின்னு இருக்கிறேன். நான் கேட்குறேன், சேலஞ்ச் பண்ணுறேன். இது 2000 வருஷம் பழைய பொக்கிஷம் சார், ரைட்? இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு லிட்ரேச்சரை காமிச்சிருங்க. இதே மாதிரி மிக தெளிவாக மாறுபாடு இல்லாத மிகவும் கன்சிஸ்டண்ட்டாக 45 வெவ்வேறு நபர்களால் 1500 ஆண்டுகளாக எழுதப்பட்ட பல புஸ்தகங்கள் ஒரே நேர்கோட்டில் ஒரே சத்தியத்தை ஒரே விதத்திலே ஆழமாக சொல்லிக்கொண்டே இருக்குதுன்னா இது உலகத்தினால சாத்தியம் கிடையாது. உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சதுன்னு டாக்டர்கிட்ட போங்க. நான் சேலஞ்ச் பண்றேன். உங்களுக்கு ஜலதோஷமா இருந்தா ஜலதோஷம் சொல்லிட்டு 4 டாக்டரை பாருங்க. 4 டாக்டர் 4 விதமா சொல்லுவாங்க. 4 டாக்டரும் 4 விதமா மருந்து கொடுப்பாங்க. ஒரே மருந்து, ஒரே டயக்னோசிஸ், ஒரே ப்ராக்னோசிஸ் கிடையாது. சாதாரண சளி பிடிச்சிருக்கிறதுக்கு, சரிங்களா, இந்த டாக்டர் அந்த மருந்தை விட்டுருங்க, நான் எழுதி கொடுக்குற மருந்தை சாப்பிடுங்கன்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவங்க சரியாக கவனிக்கல. ஊசி போட்டால் சரியாயிடும்னு வேறு ஒருத்தர். இது பயங்கரமாக அடைச்சிருக்குது, எண்டோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணணும்னு வேறு இன்னொருத்தர். கரெக்டாக சொல்லு. there is no consistency anywhere. ஆனால் கடந்த 1500 ஆண்டுகளாக 45 வெவ்வேறு நபர்களாலே வெவ்வேறு காலகட்டத்தில் எழுதப்பட்ட வேத சத்தியம் இன்றைக்கும் மிக தெளிவாய், ஒன்றோடு ஒன்று முரண்பாடு இல்லாமல் மிக தெளிவாக கொடுத்து கொண்டு இருக்கிறது. சத்தியத்தை தெளிவுபடுத்தி கொண்டு இருக்குதுன்னா இதுல முரண்பாடு இல்லாத ஒரு தொகுப்பாக இது இருக்குதுன்னு சொன்னா இதை விட சிறந்த அதிசயம் உலகத்துல கிடையாது சார். இதை விட சிறந்த அதிசயம் இருக்க முடியாது. இந்த சத்தியத்தை எனக்கு நிறைவேற்றி தரும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இந்த
நீதியை நிறைவேற்றின தேவனாக என்னை விடுதலையாக்கும்படியாக நுகத்தடியை உடைத்து என்னை விடுதலையாக்கும்படியாக வந்தார். வந்தவர்கிட்ட சோதிக்கிறதுக்காக பிசாசு வானா. முதல்ல அவர் வந்து சோதிச்ச பொழுது அவர்கிட்ட ஜெயிக்க முடியல, ஓடிட்டான். பிறகு அவர் 3.5 வருடம் ஊழியத்தை செய்து முடித்தார். முடித்த பிறகு திரும்ப வர்றான். இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி என் இடத்துல வருகிறான். அவன் இடத்துல எனக்கு ஒன்றும் இல்லை. He has nothing with me. வாசிங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு, அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு, நல்லா கவனிங்க, சுவிசேஷத்தின் ஒளி நற்செய்தியின் வெளிச்சம் அவர்களுக்கு, யாருக்கு? அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதின் குருடாக்கினான். அவர்களுடைய மனதை குருடாக்கினான். He is a deceiver. அவன் ஏமாற்றுக்காரன், அவன் எத்தன். இந்த எத்தன் பல்வேறு கள்ள போதனைகளை கொண்டு வந்து புரட்டி கொண்டே இருக்கிறான். இன்றைக்கும் உலகத்தில் மலிஞ்சு கிடக்குதுங்க கள்ள போதனைகள். வேதத்தை புரட்டுகிற ஆசாமிங்க எத்தனை பேரு? அவருடைய பிள்ளைகள் அவரை கிட்டி சேர்ந்து விடுதலை வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு ஆசையாக இருக்கிறார். இந்த எல்லா நுகத்தடிகளையும் உடைத்து கிறிஸ்து நம்மை விடுதலை வாழ்வுக்குள்ளாக அழைத்தார். நல்லா கவனிக்கிறீங்களா? ஆதி திருச்சபை ஆரம்பித்த அந்த காலத்திலேயே அதை அழிக்கும்படியாக பிசாசானவன் கள்ள போதனைகளை விதைக்க ஆரம்பித்து விட்டான். சுவிசேஷத்திற்கான எதிர்ப்பு அன்றைக்கே ஆரம்பித்தது. என்றைக்கு சுவிசேஷ ஊழியம் ஆரம்பித்ததோ அன்றைக்கே பிசாசானவன் அதை அழிக்கும்படியான புல்லுருவிகளை, கள்ள அல்லது முட்களை விதைக்க ஆரம்பித்து விட்டான். அதை கொன்று போடும்படியாக, அதை அழித்து போடும்படியான வேலையை பிசாசானவன் துவங்கி விட்டான். அதை தான் பேதுரு எழுதும் போது அழகா எழுதுறாரு. கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடி அலைகிறவனா. கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி அலைகிறான். அவன் சூது உள்ளவன், அவன் வஞ்சகன், அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிறான். அவனுடைய கூட்டாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் சில கள்ள போதனைகளை, கள்ளத்தனமான காரியங்களை கொண்டு வந்து திணிக்கிறாங்க. ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு நிபந்தனையை சொன்னார். ப்ரொஹிபிஷன், ஒரு தடையை வைத்தார். ஆதாமுக்கு சொன்னார், எப்பா நீ எதை வேணா சாப்பிடு, இந்த ஒரு கனியை மாத்திரம் புசிக்காத, இந்த ஒரு கனியை மாத்திரம் நீ புசிக்காத, otherwise you are free. Okay, you are just free, all right, but just don't touch this, not touch this, don't eat this. இதை சாப்பிடாத, இதை ஒன்றை மட்டும் நீ சாப்பிடாத. விலக்கப்பட்டது ஒன்றே உண்டு. சரிங்களா? பிசாசு வந்து எல்லோருமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பலாம். நம்ம பாட்டிக்கு அந்த சந்தேக வார்த்தை, ஒன்றும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? அவன் டைரெக்டாக போய் கேட்டிருந்தான்னு வச்சுக்கோ, இந்த கனியை சாப்பிடக்கூடாதான்னு சொல்லியிருந்தாரா அப்படின்னு கேட்டான். ஆமாம் வேணாப்படா அப்படின்ட்டு போயிட்டுருப்பாங்க. என்ன அவர் அப்படியே சுற்றி வலிச்சு வர்றாரு. எதையுமே சாப்பிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த அம்மா ஒரு எதையோ பழத்தை சாப்பிட்டுன்னு தான் நடந்துட்டு இருந்திருக்கோம். அவன் போய் கேட்குறான், எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா ஒன்று நம்ம கேட்குறாங்க. சந்தேகம், சொல்லியிருப்பாரோ? எது சொல்லியிருப்பாரோ அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த அம்மா ஒரு பதில் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் சாப்பிடலாம், எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், ஆனால் இந்த ஒரு கனியை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது, தொட்டவும் கூடாது. நீ தொட்டவும் கூடாது, புசிக்கவும். அப்புறம் சுத்தம் பண்ணுறதுக்கு யார் வருவா? அது அழுகி போய் கீழே வந்துச்சுன்னா சுத்தம் பண்ணுறதுக்கு யார் வருவா? தோட்டத்தை பராமரிக்கிற வேலை இவங்களுக்கு தானே கொடுத்துருந்தாங்க. ஒரு அடிஷன் இல்லை, அது கூட ஆட் பண்ணிக்க வேண்டியது.
ஆண்டவர் ஒரு நியமத்தை நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் கொடுப்பது எனக்கு போதாது, அது கூட நானா என்ன செய்யணும், அடிஷனலா சேர்த்துக்கணும், ஆட் பண்ணிக்கிறேன். சந்தேகத்தை கிளப்பின உடனே தயவு செஞ்சு, நம்ம எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கிறீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் இந்த மாதிரி ப்ரெஷரை அனுபவிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டான், இல்லை நிறைய பேர் இருக்கிறாங்க, கருநாக்கு, என்ன நாக்கு, கருநாக்கு, அவங்க சொன்னா அப்படியே பழிச்சிரும். ஓகே, பகல் கனவு பாதி பேர் பழிக்குன்றாங்க, பாதி பேர் பழிக்காதுன்றாங்க. ஏதோ ஒரு கனவு வந்துச்சு, அதுக்கப்புறம் நிம்மதியாக 10 நாள் தூங்க முடியாது. பழிச்சிருமோ பழிச்சிருமோ பழிச்சிருமோ. ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்கினார் சொன்ன, ஆண்டவர் இருக்கிறார் யா வரமா, ஐயோ கருநாக்கு சொல்லிட்டான். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னோடு கூட நான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவேன். அதெல்லாம் இரு ஆண்டவரே, நீ விலக மாட்டேன்னு எனக்கு தெரியும், நீ கைவிட மாட்டேன்னு எனக்கு தெரியும், இரு. ஆனா அந்த கருநாக்குக்காரன் ஏதோ சொல்லிட்டான், என்னாலதான் ஆச்சு. நிறைய அது வேற ஒரு கொடுமை அனுபவிச்சுக்க வேண்டியது. ஏன் தெரியுமா இதுக்கு இப்படி ஆயிடுச்சு, என்னாலதான் ஆச்சு. உன்னால ஆச்சுன்னா தயவு செஞ்சு திருந்து. See, if you really know that there is a problem because of you, it's better for you to convert. You better change yourself. உன்னால பிரச்சனை உண்டாயிட்டு இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா, அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், வேதம் அதை எனக்கு திட்டமாய் காட்டும் பட்சத்தில், நான் அதுல இருந்து திருந்தணும், மாறணும். கரெக்டுங்களா? அவ்வளவுதான் சிம்பிளா. ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கிட்டு இருக்கிறார். எதுக்கு? நான் ஆண்டவர் இடத்துல போய் என் பாவங்களை அறிக்கை செய்து, ஆண்டவரே என்னை மாற்றுங்க, இதை ஜெயிப்பதற்கான வல்லமையை எனக்கு கொடுங்கன்னு நான் ஆண்டவர் இடத்துல போடும்போது, ஒருவனையும் தன்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளாத தேவன் தன் அண்டை நம்மை அணைத்து கொண்டு பாவத்திலிருந்து வெற்றி சிறக்கும்படியான வழியையும் காண்பிக்கிறார். அதற்காக மீட்பின் நாளுக்காக பரிசுத்த ஆவியை எனக்கு அச்சாரமாக விட்டு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் என்னை நடத்துகிறார். நல்லது, நான் குத்தப்பட்டால் மனம் திரும்பி தேவன் அண்டை வர வேண்டும். இவ்வளவுதான். The process is very simple. God has liberated you. விடுதலையை எனக்கு தேவன் தந்து விட்டார். நான் விடுதலையாக வாழ வேண்டும். ரொம்ப பெரிய பிரச்சனை இன்னைக்கு. மார்ட்டின் லூத்தர் ஒரு நாள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது பிசாசு அவர்கிட்ட பேசுறான். பெரிய லிஸ்ட்டை காமிச்சு, இவ்வளோ பாவம் நீ செஞ்சிருக்கிற, நீ சபையில் மாற்றத்தை மறுமலர்ச்சியை உண்டு பண்ண போற. You are talking about reformation in the church, but look at yourself. உன்னை பாரு, நீ எவ்வளோ பாவம் செய்திருக்கிறேன். அது கனவுல தான் அவர் ஒரு ரெட் கலர் இங்க் எடுத்து அதில் தெளித்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும், ஆமென் சொல்லிட்டு முடிச்சிட்டார். என்னை விளத்தல், நல்லா கவனிங்க, பிசாசு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சுவிசேஷத்தினாலே கிடைக்க பெற்றிருக்கிற விடுதலையின் வாழ்வை என் இடத்திலிருந்து எடுத்து போட்டு என்னை அடிமை வாழ்வுக்குள்ளாக தள்ளும்படி பிசாசு பல பிரச்சனைகளை என் வாழ்க்கையில கொண்டு வருகிறான், பல சோதனைகளை கொண்டு வருகிறான். அதுல ரொம்ப முக்கியமானது இந்த கள்ள போதனை. ஏன்னா அது உள்ள இருந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். வெளியே நல்லா தெரியும், உள்ள இருந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். சமீபத்தில் நாங்கள் எங்கள் வீடை ஷிஃப்ட் பண்ணோம் இல்லையா, அந்த பழைய வீடை. அப்போ அங்கே சோஃபா இருந்துச்சு. என் பிரதரின்லாம் சொல்லிட்டு இருந்தார், சோஃபா நல்லா இருக்கு மாமா, நல்ல விலைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, கடைசி அந்த சோஃபாவை அதனுடைய இடத்துல இருந்து எடுத்த பிறகு தான் தெரிஞ்சுது, உள்ளே ஃபுல்லாக செல்லு அரிச்சு கிடந்து. வெளியே பார்த்தா சூப்பராக இருக்குது, நல்ல வேலையாக யாரும் அதில் உட்காரல. உட்காந்துருந்தோன்னா உள்ளே போயிருப்போம் நாங்கள் எல்லாம். நாங்கள் மேலே இருந்து பார்த்தோம், அழகாக தெரியுது, மேலே எல்லாமே நல்லா தான் தெரியுது, புதுசாக இருக்குது, பரவாயில்ல, கொஞ்சம் அழுக்கு இருக்குது, தொடச்சா சரியாயிரும் அப்படின்ற லெவலில் யோசித்தோம். ஆனால் உள்ளே என்ன செஞ்சுருந்தது, அரிச்சு கிடந்தது. இன்றைக்கு கள்ள போதனைகள் உள்ளே போய் உள்ளே இருந்து என்ன செய்யுது, அரிச்சு விசுவாச வாழ்வை சீர்குலைச்சிடுதுங்க. ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்து எனக்கு வேண்டாம், அல்லது கிறிஸ்துவை விட, சத்திய வசனத்தை விட இதுதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி திரும்புகிறவர்களாக மாறி போகிறோம். நல்லா கவனிங்க, ஆதி திருச்சபையாகிய அந்த பிறந்த குழந்தை சபையை கெடுக்கும்படியாக பிசாசு இந்த கள்ள போதனைகளை விதைத்து தவறான சுவிசேஷம், அது சுவிசேஷமே கிடையாதுன்றாரு, திருப்ப முயற்சித்தான். இது கோபம் உண்டு பண்ணுது பவுலடியாருக்கு. அதனால தான் சொல்றாரு, 7ஆம் வசனம் வாசிங்க. வேறொரு சுவிசேஷம் இல்லையே, வேறு ஒரு சுவிசேஷம்
Hey, there is no other gospel. Let me put it the other way around. There is no alternate for Christ. கிறிஸ்துவை அன்றி கிறிஸ்துவினாலே உண்டாயிருக்கிற சிலுவையின் உபதேசத்தை சார்ந்த சுவிசேஷத்தை அன்றி வேறு வழி இல்லை. அப்போஸ்தலர் 4:12 வாசிங்கம்மா. அவராலே அன்றி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இப்படின்னு சொல்லலாம். வேறு எந்த பரிகாரத்தினாலும் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. வாசிங்க அதே வசனம் தொடர்ந்து வாசிங்க. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. There is no other salvation source than Jesus Christ. கிறிஸ்துவை அன்றி வேறு வழி இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். தேவ அன்பு என்னை தேடி வந்து, கல்வாரி நாயகனாகிய கிறிஸ்து இயேசு என்னை தேடி வந்து என்னை பற்றி கொண்டார் என்கிற சத்தியத்தை கொடுப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான சுவிசேஷம். How liberating it is. I don't have to do anything. நான் எதுவும் செய்ய வேண்டாம். அவரை விசுவாசித்தால் எனக்கு நித்திய வாழ்வு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் தேவனுடைய பிள்ளைகளாக்குகிறார். விசுவாசத்தினாலே மீட்பை தருகிறார். அவர்கள் அழிந்து போகாதபடி நித்திய வாழ்வை அடையும்படியான பரிசை அவர்களுக்கு அருளுகிறார். இது அருமையான சுவிசேஷம். இது விடுதலையாக்குகிற சுவிசேஷம். இது வல்லமையான சுவிசேஷம். ஐயா, மைசூர் பாக், ஸ்பெஷல் மைசூர் பாக் செம்ம டேஸ்டா இருக்கும். தயவு செஞ்சு போய் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாரு. யம்மி. ஊருக்கே சொல்லுவேன், எல்லாருக்கும் சொல்லுவோம் இல்ல, இங்க போய் சாப்பிட்டு பாருங்க, பிரியாணி சூப்பர். சாப்பிட்டு முடிச்சுட்டு கம்முன்னு போனோம். கம்முன்னு போவோம். நம்ம என்ன பண்ணுவோம்? யாராவது கேட்டாங்கன்னா எங்க பிரியாணி நல்லா இருக்கும், நான் சொல்றேன் பிரியாணி எங்க தெரியுமா, எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறேன் பார். இப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் ரூட்டு கூகுள் மேப்போட பெரிய மேப்பு போட்டு சும்மா பக்காவாக அனுப்பி ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து அங்கே போய் உட்காந்து, அது இப்போ சிலர்லாம் இருக்கிறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு சாம் மாதிரிலாம் ஆளுங்கன்னா, உங்களுக்கு பிரியாணி கடையை மட்டும் காட்ட மாட்டாங்க. தெல்சே நீ போய் அந்த பிரியாணியை எப்படி சாப்பிடணும் தெரியுமா, என்ன டைமில் போகணும், அக்யூரேட்டாக எப்படி ஆர்டர் பண்ணணும், அண்ட் தென் அது தட்டில் வைக்கும் போது த வே யூ நீட் டு ஈட், அது அப்படி சாப்பிடணுங்க. அப்படியே நித்திய அழிவுக்கு சென்று கொண்டிருந்த என்னை, தேவ கோபாக்கினைக்கு பாத்திரவானாய் இருந்த என்னை, அழிவுக்கு பாத்திரவானாய் இருந்த என்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மீட்டு கொண்டது. கிறிஸ்து இயேசு சிலுவையில் தன் ரத்தத்தை சிந்தி தன்னை ஒப்பு கொடுத்து, நான் இருக்க வேண்டிய இடத்துல அவர் தன்னை ஒப்பு கொடுத்து கிருபையினாலும் சமாதானத்தினாலும் என்னை பெற்றுக்கொண்டார், என்னை அவருக்கு சொந்தமாக்கினார். இந்த நல்ல செய்தியை சொல்லும் போது வெக்கமா வருது சார். சுவிசேஷம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். மற்றவங்கள அது எப்படி சார், நான் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க சார். What do you think? What do you think? The problem with this statement is that we are not truly been liberated by the gospel. நான் உண்மையாக சுவிசேஷத்தினாலே விடுதலையை அனுபவித்திரும். உண்மையான விடுதலையான அனுபவம் எனக்கு கிடைச்சிருந்ததுன்னா, அந்த அதி பாதாளத்திலிருந்து ஒரு அளவான பாட்டு வந்து, செத்த நாயை போல் நான் இருந்தேன், என் பாவ வாழ்க்கையில் செத்த நாயை போல கடந்த ஆண்டவரே, நீர் என்னை தேடி வந்தீர், உங்களுடைய அன்பு என்னை பற்றி கொண்டது, உங்களுடைய அரவணைப்பு, ஐயோ இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இயேசு போதுமே. அருமையாக பாடினார் இயேசுடைய ஐயா, பிரகாஷ் இயேசுடைய ஐயா, அருமையான பாடல். இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த சூழ்நிலையிலும் அதை அனுபவிச்சவங்க, அதை உணர்ந்தவங்க, அதில் அந்த விடுதலை வாழ்வை அனுபவித்தவர்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி, இந்த திருச்சபையை அழிக்கும்படியாக பிசாசானவன் இந்த கள்ள விதைகளை, கள்ள போதகர்களை கொண்டு விதைக்கிறான். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை
மேற்கொள்வதில்லை என்று வாக்கு கொடுத்த தேவன், பொய் உரைக்கிற தேவன் அல்ல. அவர் மனுஷன் அல்ல. அவர் சொல்லுவது ஆகும், அவர் சொல்ல நிற்கும். அந்த தேவன் வாக்கு உண்மை உள்ள தேவன், சர்வ வல்லவர் சொன்னார், இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பிசாசின் தந்திரங்கள் தேவனுடைய சபையை ஒரு காலம் மேற்கொள்ள முடியாது. தேவன் கடந்த 2000 ஆண்டுகளாக தன்னுடைய மணவாட்டி திருச்சபையை அலங்கரித்து கட்டி கொண்டே வருகிறார். பிசாசுக்கு அதை அழிக்கும்படியான அதிகாரம் இல்லை. நல்லா விளங்குதுங்களா? அவர் கட்டி கொண்டே வருகிறார். இட்ஸ் அமேசிங் how God builds. There's so much of oppositions. எவ்வளோ எதிர்ப்புகள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ பலவீனங்கள், எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்தாலும் திருச்சபை அழிந்து போகவில்லை. திருச்சபையை அழிக்க நினைத்த அநேகர் இன்றைக்கு இல்லை. ஆனால் திருச்சபை இன்றும் நிலைத்து கொண்டிருக்கிறது. காரணம், கட்டி கொண்டிருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். He is going to build that. And you know, he is building it on this gospel. தன்னுடைய சபையை இந்த சுவிசேஷத்தினாலே கட்டி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இதில் எனக்கு சந்தேகம் இருக்குது, நான் கொஞ்சம் அலசடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், டவுட்ஃபுல்லாக இருக்கிறேன்னா, இந்த உலகத்தின் தேவன் நம் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று அர்த்தம். தயவு செஞ்சு உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நான் குருடாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, விடுதலையுள்ள வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? The question you'll have to ask is, am I blind or I can see? நான் பார்க்கும்படியான தெளிவுள்ள கண்கள் உடையவனாக இருக்கிறேனா, இல்லை குருடாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? பிசாசு அவ்விசுவாசிகளின் கண்களை, மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? அவர்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக. கிறிஸ்து உங்களையும் என்னை விடுதலையாக்குகிறார். இரண்டாவதாக, are you planted and rooted in the gospel? எஸ் ஐயா, எனக்கு இயேசுவை பிடிக்கும், இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசப்பா எனக்காக மரித்தார், இயேசப்பா எனக்காக உயிர்த்தார்னு எனக்கு தெரியும், நம்பிக்கையெல்லாம் இருக்குதுன்னு சொல்றவங்க அடுத்த நிலையில கேட்க வேண்டிய கேள்வி, நீ வேரூன்றி இருக்கிறாயா? கிறிஸ்து இயேசுவிலே வேரூன்றி இருக்கிறாயா அல்லது அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயா? There are people who know here, அறிவு சார்ந்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், சுவிசேஷத்தின் நாயகனாகிய கிறிஸ்துவை அனுபவிக்காமல் இருக்கிறோம். You are not planted in Christ. You know Christ. And for your kind information, the whole world knows Christ. எல்லாருக்கும் கிறிஸ்துவை தெரியும். கேள்வி, கிறிஸ்துவுக்கு உங்களை தெரியுமா? அவர் நம்மை பார்க்கும் பொழுது நல்லது, உண்மை உத்தமமான ஊழியக்காரனை அழைத்துக் கொள்வாரா? வா என் மகளே, வா என் மகனேன்னு சேர்த்து கொள்வாரா? என்னை விட்டு அகன்று போங்கள் அக்கிரம செய்கைக்காரர்ன்னு சொல்ல போறாரா? சீக்கிரமாய் வரப்போகிறார். Are you rooted in Christ? Are you rooted in Christ? The third thing that you have to check, are you following Christ or are you showing your back to Christ? கிறிஸ்து பின்பற்றுகிறீர்களா? சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமா அல்லது கிறிஸ்துவுக்கு புறமுதுகை காட்டுகிறவர்களாக இருக்கிறோமா? சில நேரம் இந்த பாட்டை பாடுவோம், அருமையான பாட்டு, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே. இந்த பாட்டை சிலர் மாற்றி பாடுவாங்க, உலகம் என் முன்னே சிலுவை என் பின்னே, உலகம் என் முன்னே சிலுவை என் பின்னே. அப்படிதான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம் இன்னைக்கு வாழ்க்கை. If you are turning away from the gospel, now I want to ask you this question, what are you turning to? What are you turning to? நீங்கள் சிலுவையை விட்டு சுவிசேஷத்தை விட்டு திரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், my question to you is, where are you turning to? எதற்கு திரும்புகிறோம்? எது உங்களை திரும்ப பண்ணி கொண்டிருக்கிறது? எது உங்களை ஈர்த்து கொண்டிருக்குது? எது உங்களை கவர்ந்து கொண்டிருக்குது? எது உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்குது? எதில் சிக்கி கொண்டிருக்கிறீங்க? தயவு செஞ்சு சிந்தித்து பாருங்க.
What is keeping you away from the gospel and the freedom that is in the gospel? சுவிசேஷத்தில் இருந்தும் சுவிசேஷம் கொடுக்கிற விடுதலையின் வாழ்வில் இருந்தும் உங்களை பிடித்து வைத்திருக்கிறது எது என்பதை தயவு செய்து யோசிச்சு பாருங்க. What are you turning to? வேற சுவிசேஷம் இல்லையே. There is no other gospel and there is no other way than Jesus Christ. கிறிஸ்துவை அல்லாமல் வேறு வழி இல்லை. கிறிஸ்துவை கொண்ட நற்செய்தியை அன்றி வேறு நற்செய்தி இல்லை. What are you following? எதை பின்தொடருகிறீர்கள்? What do you think will save you? What do you think will safeguard you? எது உங்கள் வாழ்க்கையை மீட்கும்? எது உங்களுக்கு பாதுகாப்பை தரும்? எது உங்களை நடத்தும்? எது உங்களை தாங்கும்? யார் உங்களை காப்பாற்றுவா? யார் உங்கள் துணை நிற்பான்னு நினைக்கிறீங்க? I don't understand. Nothing can last, nothing can stand, but Christ will ever. கிறிஸ்து எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்னுடனே கூட இருப்பேன் என்று சொன்னவர். What are you turning to? கொஞ்சம் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. சுவிசேஷத்தை விட்டு திரும்பி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் எதை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறீர்கள்? We'll just watch a small video. I don't know if that plays. Can you play that video? It's a very short video. All right? It's a very short video. கஷ்டப்பட்டு வெளியே எடுத்தாச்சு. How many of us can connect to that sheep? எத்தனை பேர் அந்த செம்மறி ஆட்டுக்கு ஒப்பிட முடியும் நம்ம வாழ்க்கையை? ஆண்டவர் பாதாளத்தில் சிக்கி இருந்த என்னை மீட்டார். நான் ஓடி போய் என்ன செய்வேன்? மீட்டவருக்கு நன்றி சொல்லணும். நாய் மாதிரி திரும்பி வாழாட்டி நன்றி சொல்லி தேங்க்யூ விட்டு ஓடுறது. புது புது புதுன்னு ஓடி போய் கப்புன்னு குதிச்சு உள்ளே போய் மாட்டி. வாட் ஆர் யூ ரியலி ஃபாலோயிங் டுடே? உங்களை விடுதலை ஆக்கினவரை விட்டு யாரை பின்தொடர்கிறீர்கள்? தயவு செய்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான்காவதாக 3ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. கலாத்தியர் 1:3. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த கிருபையும் சமாதானமும் பொதுவாக சொல்லக்கூடிய வார்த்தையாக நம்ம எடுத்துக்கலாம். சபைக்கு வாழ்த்து சொல்லும் போது உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி, ஆனால் அது அவ்வளோ லேசான காரியம் கிடையாது. கிருபை என்பது கிரேக்க வார்த்தை charis. There is a greeting in the Greek word charis, and then there is a Hebrew word samadhanam, which is shalom. They're using both the language here. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கிறிஸ்து இயேசுவின் கிருபை என்னை பாவத்திலிருந்து மீட்டு என்னை பரிசுத்தத்தினாக அழைத்து தேவனுடைய பிள்ளையாகும்படியாக புத்திர சுவிகார பாக்கியத்தை கொடுத்து அனுதினமும் இந்த உலகத்திலே ஜெய வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு ஆவியின் கனிகளையும் வரங்களையும் தந்து என்னை வல்லமையாக நடத்தி கொண்டிருப்பது தேவ கிருபை. தகுதி இல்லாத, திராணி இல்லாத, எந்த வகையிலும் கேட்பதற்கு கூட தகுதியற்ற எனக்கு தேவன் கொடுத்த ஸ்லாக்கியம் இந்த கிருபை. அது மாத்திரம் இல்லை, this கிருபை is eternal. கிருபை is not temporal. கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கிற கிருபை நித்தியமானது. அவர் என்னை மீட்டு கொண்டிருக்கிறார், பாதாளத்திலிருந்து மீட்டு கொண்டு இந்த கிருபையினாலே என்னை பெற்று கொண்டிருக்கிறார். இந்த கிருபையினாலே மீட்கப்பட்டவர்களுக்கு ஷாலோம் என்கிற தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். இன்னைக்கு நிறைய பேர் சமாதானம் இல்லை, டாஸ்மாக்கு போகலாம். சமாதானம் இல்லை, படத்துக்கு போகலாம். சமாதானம் இல்லை, டூர் போகலாம். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறான், கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஆள் ஒரு மாதிரி இருக்கிறான், கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சரியாயிடுவான். கல்யாணம் பண்ணி வச்சா இன்னும் பைத்தியம் ஆயிடுவான். Where are you looking for peace? கிறிஸ்துவின் கிருபை தான் எனக்கு சமாதானத்தை, தேவ சமாதானத்தை அருளி செய்யும். nothing else will. அதனால தான் கலாத்தியருக்கு சொல்றாரு, கிருபையும் சமாதானமும்
உண்டாவதாக. அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு கிருபையும் சமாதானமும் நித்தியமாக இருக்கும். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். அருமையானவர்களே, இந்த சுவிசேஷத்தை அல்லாமல், கிறிஸ்து இயேசுவினாலே உண்டாகிற ரட்சிப்பை அல்லாமல் வேறு ரட்சிப்பு இல்லை. கிறிஸ்துவும் என்கிற வார்த்தை தவறானது. கிறிஸ்துவே என்பதுதான் சரியான அறிக்கை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கிருபையினாலே ஏற்றுக்கொண்டவர்கள் நித்திய வாழ்வையும் சமாதானத்தையும் அடைந்து கொள்வோம். வேறு சுவிசேஷம் இல்லை. எச்சரிக்கையாயிருப்போம், எச்சரிக்கையாயிருப்போம். வேறு சுவிசேஷத்தை கொண்டு வருகிற யாராக இருந்தாலும், அது தேவ தூதனாகவே இருந்தாலும், வாசிங்க 8ஆம் வசனம். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல், நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். வாசிங்க 9. முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். Anybody who corrupts the gospel is cursed. அவன் தூதனாகவே இருந்தாலும், அங்க அருமையா ஆரம்பிக்கிறார். முதல்ல தூதனை சொல்லல, வேறு சுவிசேஷத்தை, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நானே வந்து வேற சுவிசேஷத்தை உனக்கு பிரசங்கித்தாலும், நாங்களாவது தூதர்களாவது, and then he goes to other people, யாராக இருந்தாலும் சபிக்கப்பட்டவர்கள் எச்சரிக்கையாயிருங்க. ஆடு தோல் போர்த்தின ஓநாய்களுக்கு எச்சரிக்கையாயிருப்போம். பல்வேறு கள்ள போதனைகளை திணித்து கொண்டிருக்கிற இந்த பிசாசின் தந்திரத்திற்கு எச்சரிக்கையாயிருப்போம். 4 காரியங்கள். God is giving you a life of freedom. விடுதலையின் வாழ்வை கிருபையினாலே தேவன் எனக்கு பரிசளிக்கிறார். அவருடைய பிள்ளையாக, சுதந்திரவாளியாக என்னை மாற்றுகிற மகா பெரிய ஸ்லாக்கியத்தை கிறிஸ்து இயேசு எனக்கு தருகிறார். அதை அறிந்திருக்கிறேனா? இந்த சுவிசேஷத்தை அறிந்திருக்கிறேனா? 2வது கேள்வி, அந்த சுவிசேஷத்திலே வேரூன்றி இருக்கிறேனா, இல்லது வேற காரியத்தை நோக்கி முதுகை காண்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறேனா? 4வதாக, இப்படி ஒரு வேலை தவறிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு சுவிசேஷம் வந்திருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் உங்களோடு பேசி இருப்பார் என்று சொன்னால், உங்களுக்கான ஒரு அழைப்பு, would you please commit your life to Christ today? கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா?